ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ரவையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இது டயாபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு டிஃபன் வெரைட்டி. இன்னைக்கு வீடியோவில் கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக கோதுமையில் நிறைய ஃபைபர் இருக்கு, மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இருக்குது. வாங்க ஹெல்த்தியான கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கிறேன். இந்த கோதுமை ரவை நான் வீட்லயேவும் பண்ணது. இது ரேசன் கோதுமை. இந்த கோதுமையில எப்படி நம்ம ரவா பண்றதுங்கிற வீடியோவை நான் சீக்கிரமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வெயில்ல காய வச்சு சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு நம்ம மிக்சியில போட்டு இந்த மாதிரி ரவா பதத்துக்கு திரிச்சுக்கிடணும். இப்ப பாருங்க, தேவையான வெஜிடபிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, ஒரு கேரட்டு சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 10 போல பீன்ஸு, ஒரு மிளகாய், ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கருவேப்பிலை. இன்னைக்கு நான் இது குக்கர்ல தான் செய்ய போறேன். அதுக்கு நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. முதல்ல கருவேப்பிலை, மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற காய்கறி எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்ப நான் வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். நல்லா இது வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ கேரட்டு, பீன்ஸு, அதே மாதிரி பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கணும். அது கூடவே தக்காளி சேர்க்கறதுனால நல்லா இருக்கும் உப்புமா சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏன் குக்கர்ல செய்யறேன்னா இது குயிக்கா செஞ்சிட முடியும். பாத்திரத்துல நம்ம வைக்கிறோம்னா கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. இப்ப நான் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கிறேன். இது நல்லா கழுவி ஆற வச்சு அது மிக்சியில போட்டு வச்சிருக்கிறேன். இந்த கோதுமை நான் ரேஷன்ல வாங்கினது. ரொம்ப சுத்தமா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில போட்டு வச்சுக்கலாம். இது நம்ம பாக்கெட்ல வாங்குறதை விட வீட்டுல இந்த மாதிரி செய்யறது ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு இப்ப தண்ணி ஊத்திக்கோங்க. 1 கப் கோதுமை ரவைக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். சரியா இருக்கும். தேவையான அளவு உப்பு. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்தீங்கன்னா நல்லா குலைவா நல்லா வரும். அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி வச்சிருங்க. இது 2 விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடும். இப்ப பாருங்க, வெந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு. நான் குக்கர் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நீங்க பார்த்தனாலே தெரியும் நல்லா குலைவா வெந்துருச்சு ரவா உப்புமா. இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஆரோக்கியமான வீட்லயே செஞ்ச கோதுமை ரவையில ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கோதுமை ரவா உப்புமா பண்ணிட்டோம். அதுக்கு நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம இந்த கோதுமை ரவை கடையில வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. வீட்டுல நம்ம ரேஷன்ல கிடைக்கக்கூடிய கோதுமையிலேயே இந்த மாதிரி ரவை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி நம்ம இந்த மாதிரி உப்புமா செஞ்சுக்க முடியும். இது ரொம்ப ஆரோக்கியமான டிஃபன் வெரைட்டி. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.